லைவ்ல திவ்யாவும் ஆதிரையும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஆதிரை ஒரு ஜென்ரல் அட்வைஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா திவ்யா வந்துட்டு அவங்க இந்த மாதிரி டேமி வந்து அவங்க கிட்ட பேசாமல் இருக்கிற ப்ராப்ளத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அது டேமி அப்படின்னு சொல்லி ஆதிரை சொல்லி கொடுக்குறாங்க. உடனே வந்துட்டு திவ்யா வந்து டேமிட் அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி சார் சொல்லுவார்ல அதே மாதிரி டேமி அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. சொல்லிவிட்டு இந்த மாதிரி திடீர்னு பேசாமல் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி தன்னோட பிரச்சனையெல்லாம் சொல்கிறாங்க. சொன்ன உடனே வந்துட்டு ஆதிரை சொல்கிறாங்க, உன் ஃப்ரெண்ட் உனக்கு வீடியோவில் சொன்னால அதையும் இதையும் கொஞ்சம் லிங்க் பண்ணி பாரு, அவங்க ஏன் உன்கிட்ட பேசாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, ஃப்ரெண்டில் போய் உனக்காக அதை சொல்லணும்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, என்னத்தை ரெஃபர் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச அந்த திவ்யா ஜட்ஜ் ஆகணும்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த இடத்துல நான் கொஞ்சம் லைவ் மிஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதை பற்றி எதாவது சொல்கிறாங்களா என்னன்னு தெரில. உனக்காக ஃப்ரெண்டில் போய் அவங்க பேசிவிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்டயே பேசாமல் இருக்கணும், நீ அதை கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லி ஆதிரை சொல்கிறாங்க. பட் திவ்யாவுக்கு அது மண்டையில் ஏறின மாதிரியே தெரியல. உடனே ஆமாம் அதுதான் நானும் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் ஒரு அற்ப பதறல்லவா உனக்கே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கேட்குறாங்க. உடனே அதுதான் அப்படின்னு சொல்லி ஆதிரை சொல்கிறாங்க. உண்மையிலே அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது போல இருக்குது. ஏன்னா ஒரு கண்டஸ்டண்ட்டுக்கு ரியலாக திவ்யாவோட பிரச்சனையை ஆதிரை வந்து எடுத்து சொல்கிறாங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஏன்னா வெளியே இருந்து ஓரளவுக்கு திவ்யாவுக்கு நல்ல சப்போர்ட் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிட்டும் வந்து அவங்களோட கேம் பிளே இம்ப்ரவைஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க ஆதிரை. அது கொஞ்சம் திவ்யா புரிஞ்சுக்கிட்டு விளையாண்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.